கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தது யார்? இந்தியம், காங்கிரஸ், அம்மையார் இந்திரா காந்தி. கொடுக்கும் போது ஆட்சியில் இருந்து கைகட்டி வேடிக்கை பார்த்தது யார்? திராவிடம், திமுக, ஐயா கருணாநிதி அவர்கள். எப்படி? கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருகிறான் என்று இதுவரை 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கிறார். இன்றும் சிறைக்குள் நம்மவர்கள். படகை பறிக்கிறான், அரசுமையாக்குறான், ஏலம் விடுகிறான், வலையை கிழிக்கிறான். எப்படி? அப்பனுக்கு முன்பு மகனை, மகனுக்கு முன்பு அப்பாவை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறான். மீனின் அழுக்கு ரத்தத்தை குடி குடி என்று சொல்லி அடிக்கிறான். தன் நாட்டு குடிகளை கொன்று குவிக்கிற ஒரு ராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்து, பணமும் கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, அதை நட்பு நாடு என்று உலகத்தில் எந்த நாடு பாராட்டும்? என் நாடு பாராட்டுகிறது. கச்சத்தீவை கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் இவர்கள். கச்சத்தீவை கொடுத்தது தவறு என்று வாதித்தவன் ஒரே ஒரு வீர மகன் நம்முடைய தாத்தா முக்கையா தேவர் மட்டும்தான். அதற்கு பிறகு வர ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். யார்? திராவிடம். நாம வந்த பிறகு தீவிரமாக மீட்க போராடுவோம். ஒரு தீவிரத்தை சேர்த்துக் கொண்டார்கள். ஏன்? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி வருது, அதை விட்டுறக்கூடாது. அதனால தீவிரமாக இப்ப பாரு, அந்த கச்சத்தீவை மீட்பு என்பது தேர்தல் அறிக்கையில் இல்ல. இந்த தேர்தல் அறிக்கையில வராது. ஏன் வராது? கேட்க ஒருத்தருக்கான். ஏன் இவ்வளவு நாள் மீட்காம என்ன பண்ணிட்டு இருந்த? 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில் இருந்த நீ மீட்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்த? கேள்வி வரும். எடுத்து கொடுத்த காங்கிரசோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொல்ல காங்கிரசோட எதற்கு கூட்டணி என்ற கேள்வி வரும். கச்சத்தீவை கொடுத்ததுதான். திருப்பி எடுக்க வேண்டிய பேச்சுக்கு இடமில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு பதிப்பளி தாக்கல் செய்தது காங்கிரஸ். பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும் போது இதே வழக்கு, அதே பதில் மனு. எப்படி? கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாடு. கச்சத்தீவை திருப்பி எடுக்க முடியாது, மீனவர் வாழ்முறையை பாதுகாக்க முடியாது. இந்த நிலைப்பாடு கொண்ட கட்சிகளோடு மாறி மாறி இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு. அதற்கு இந்த தேர்தலிலே நாம் எல்லோரும் வைக்க வேண்டும் பெரிய வேட்டு. புரிகிறதா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் அவசியப்படுகிறது? ஏன் இந்த அரசியல் வேகமாக வளர்கிறது? இதுதான். இது காலத்தின் தேவை. செத்து விழுகிற மீனவன் இந்திய மீனவன் என்றால் தமிழ் தேசியம் பிறந்திருக்காது. செத்து விழுந்த மீனவன் தமிழ் மீனவன் என்றால் அந்த இடத்தில் இந்தியம் செத்து, திராவிடம் செத்து, தமிழ் தேசியம் பிறந்திருது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேரை சுட்டுக் கொண்டார் ஐயா சந்திரபாபு நாயுடு. அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தை திருடர்கள் பட்டம் கட்டி சுட்டுக் கொண்டார். கட்டையிலும் என், செத்து கிடந்த என் இனத்தின் உறவுகளின் காலிலும் என் நம்பர் போட்டு வைத்திருந்தார். ஒரு மகன் கேட்கல, இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மானத்தமிழன் உயிருக்கு இல்லையா என்று கேட்கல. கேட்டவன் இந்த மகன் ஒருவன் தான், உன் உடன் பிறந்தான் ஒருவன் தான். அவன் செத்து விழுந்த இடத்திலே இந்தியம் திராவிடம் செத்ததா, தமிழ் தேசியம் பிறந்ததடா. இவ்வளவுதான். இந்த செயல் கொடுமையானது என்று நாட்டின் பிரதம அமைச்சர் கண்டித்தது உண்டா? இந்த நிலத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது கண்டித்தது உண்டா? ஒரு தேசிய இனம் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த இனம். எங்களில் சின்ன சின்ன இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது 13 கோடி மக்கள் தொகையை கொண்ட பெருத்த மூத்த ஒரு தேசிய இனம் எங்களுக்கென்று ஒரு தனித்த தாயகம் அடையக்கூடாதா? இருக்கக்கூடாதா? ஒரு சுதந்திர அடைந்த ஒரு நாட்டில் சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க கூடாதா என்ற பெருங்கனவோடு ஈழ தாயகத்தில் எம்முயிர் தலைவன் ஒரு வீரஞ்செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தை பிரிவினவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமைத்து அழித்து ஒழித்தார்கள். லட்சக்கணக்காக செத்து விழுந்தோம். பச்சிலம் குழந்தைகள் நச்சு குண்டுகளுக்கு கருகி கறிக்கட்டையாக விழுந்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு இனம் சார்ந்தவர்கள் என்று பார்க்க வேண்டாம், சக மனித சாவு என்று இந்த நிலத்திலே
எந்த இடத்தில் இருந்து நமக்கு ஆதரவாக குரல் வந்தது? அந்த செயலை கண்டித்து எந்த இடத்தில் இருந்து குரல் எழுந்தது? என் உடன் பிறந்தானே எங்கே? கரையில் சத்து ஒதுங்கிய அயலான்கிற சிறுவனுக்காக எல்லோரும் அணிதீர்களே. அதே வயதை ஒத்த என் தம்பி பாலச்சந்திரன் நெஞ்சிலே குண்டு தாங்கி செத்து கிடந்தானே. கை கட்டும் தூரத்திலே நிறுத்தி அந்த பிஞ்சு பாலகனை ராணுவ வீரன் தன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கானே. உலகத்தில் ஒருவன் கூட குரல் எழுப்பி ஏன் கண்டிக்கவில்லை? இத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் எங்கள் சகோதர இனங்கள் என்றுதானே நாங்கள் நேசித்து அன்பு செலுத்தி ஆதரவு காட்டி வாழ்கிறோம். எங்கள் சாவுக்கு ஒருவர் கூட இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று ஒருவர் கூட கண்டிக்கவில்லையே. அப்ப எங்கே இருக்கிறது இந்தியம்? எங்கே இருக்கிறது திராவிடம்? செத்து போனது. அந்த இடத்தில்தான் தமிழ் தேசியம் பிறக்கிறது. என் உடன் பிறந்தவனே, அந்த இடத்தில்தான். இதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதிர்ப்பவர்களாம் யார்? முல்லை பேரியாற்றில் அன்னையில் தண்ணி வாங்கி தர துப்பில்ல, ஈவேரா ஐயாவை காப்பாற்றுவதற்கு பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள்.